Hello everyone. Thank you so much for clicking in. It is sprinkling over here. லைட்டா தூறல் விழுந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அழகான டைமில் ஒரு அழகான டாபிக் பற்றி பார்க்கலாம். தட் இஸ் லவ். முதல்ல லவ்வோட ப்ரொனன்சியேஷன் பார்த்துடலாம். நாம் யூஸ்வலாக வா சவுண்டில் கம்ப்ளீட் பண்ணுவோம். லவ் அப்படின்னு சொல்லுவோம். லவ் பண்ணுறான். நோ, த ரைட் ப்ரொனன்சியேஷன் இஸ் லவ். லவ். லுக் அட் மை மவுத். லவ். ஓகே. வாட் இஸ் லவ்? லவ் அப்படின்னா என்ன? அது ஒரு மாதிரியான ஃபீல், எனக்கு தெரியாது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லவ் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். லவ் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். அதை பார்க்க முடியாது, இல்லை அதை டச் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க எதுவும் முடியாது. இப்போ லவ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அது ஒரு ஹாப்பியான ஃபீலிங். அதனால அதோட மீனிங் என்னென்னா டீப் அஃபெக்ஷன். டீப் அஃபெக்ஷன் ஆன் சம்ஒன் ஆர் சம்திங். ஏதாச்சும் ஒருத்தங்க மேலே, யாராச்சும் ஒருத்தங்க மேலே, இல்லை எதாச்சும் ஒரு பொருள் மேலே ஒரு டீப்பான அஃபெக்ஷன் ஒரு ஆழமான அன்பு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை தான் லவ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க மேலே நீங்கள் வச்சுருக்கிற அன்பு, உங்கள் அம்மா அப்பா மேலே, இல்லை உங்கள் டீச்சர் மேலே, உங்கள் கூட இருக்கிற பெட்ஸ் மேலே, இல்லை உங்கள் மேலே, இல்லை உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் மேலே, எது மேலே நீங்கள் ஆழமான அன்பு வச்சுருந்தாலும் அது லவ் தான். ஓகே. இப்போ லவ்வை எந்தெந்த விதத்தில் எந்தெந்த சென்டென்ஸ் வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு காமனாக பண்ணுற மிஸ்டேக்கை பார்த்துடலாம். ஐ லவ் யூ அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நாம் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணுறோம்? யூஸ்வலாக யாராச்சும் தமிழில் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆன்சர் எப்படி இருக்கணும்? நானும் உன்னை காதலிக்கிறேன், அப்படி தான் ஆன்சர் இருக்கணும். பட் நம்ம இங்கிலீஷில் இதை தப்பாக சொல்கிறோம். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன ரிப்ளை பண்ணணும்னா ஐ டூ லவ் யூ. ஐ டூ லவ் யூ அப்படின்னா நானும் உன்னை காதலிக்கிறேன், நானும் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு வரும். பட் நாம் என்ன சொல்கிறோம்? ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறோம். காமனாக நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், இப்படி தான் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூனா நான் உன்னையும் காதலிக்கிறேன், நான் நிறைய பேரை காதலிக்கிறேன், அதையும் சேர்த்து உன்னையும் காதலிக்கிறேன் அப்படின்னு மீனிங் வந்துடும். ஸோ ட்ரை டு யூஸ் ஐ டூ லவ் யூ. தட் would be பெஸ்ட். இப்போ எனக்கு பிடிச்ச சென்டென்சஸ் ஐ லவ் யூக்கு பதிலாக என்னென்ன சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் சென்டென்சஸ் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு சொல்லுவேன். ஓகேவா? ஐ adore you. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ adore you. ஐ adore youனா நான் உன்னை ஆராதிக்கிறேன் அப்படின்னு வரும். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒன்று ஆராதிக்கிறேன். செகண்ட் ஒன் இஸ் பீயிங் வித் யூ இஸ் அ பிளிஸ். ஐ லவ் திஸ் ஸோ மச். பீயிங் வித் யூ இஸ் அ பிளிஸ். உன் கூட இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி, ஒரு அழகான ஃபீல். ஓகே. த தேர்ட் ஒன் இஸ் யூ கம்ப்ளீட் மீ. யூ கம்ப்ளீட் மீ. நீ என்னை முழுமையாக்குற அப்படின்னு சொல்கிறது. நான் ஒரு முழுமையடையாமல் இருந்தேன், நீ என்னை முழுமையாக்குற. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ எம் டோட்டலி இன்டு யூ. ஐ எம் டோட்டலி இன்டு யூ. நான் மொத்தமாக இழந்துட்டேன் உன்கிட்ட, என்ன நான் மொத்தமாகவே ஒன்று தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப அப்படி டீப் அஃபெக்ஷனில் சொல்கிறது ஐ எம் டோட்டலி இன்டு யூ. எனக்கு வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரில, அந்த மாதிரி ஒரு மீனிங். ஓகே. த அதர் ஒன் இஸ் ஐ எம் இன் லவ் வித் யூ. ஐ எம் இன் லவ் வித் யூ. இது காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது தான், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ எம் இன் லவ் வித் யூ, நான் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதர் ஒன் இஸ் யூ மீன் அ லாட் டு மீ. யூ மீன் அ லாட் டு மீ. நீனா எனக்கு அவ்வளோத்துக்கு. ஓகேவா? வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், நீனா எனக்கு போதும், அவ்வளோத்துக்கு உன் மேலே எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்கிறது யூ மீன் அ லாட் டு மீ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஆர் அ மேஜிக் தட் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். நீ என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்கிறது. யூ ஆர் அ மேஜிக் தட் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். Next one is you have no clue how much I love you. You have no clue how much I love you. நான் எந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது. You have no clue. Then you are the light of my life. You are the light of my life அப்படின்னா நீ என்னோட வாழ்க்கையோட ஒளி அப்படின்னு சொல்கிறது. You are the light of my life. Then I am nothing without you. I am nothing without you. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது I am nothing without you. The next one is I just want you by my side always. I just want you by my side always அப்படின்னா நீ எப்போவும் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ்
ஐ லவ் யூ மோர் தென் எனி திங். ஐ லவ் யூ மோர் தென் எனி திங். நான் வந்து எல்லாத்த விடவும் எதை விடவும் ரொம்ப பெருசாக ஒன்று தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. த லாஸ்ட் ஒன் இஸ் ஐ லவ் டு பி வித் யூ. ஐ லவ் டு பி வித் யூ. நான் வந்து உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஐ லவ் யூக்கு பதிலாக நீங்கள் சொல்லலாம். இதை வந்து பர்டிகுலராக ஒரு ஆண் கிட்ட தான் இல்லை ஒரு பொண்ணு கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட யாரு கூட வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? பண்ணி வேலை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஆர் மை பார்ட்னர் இன் கிரைம். யூஆர் மை பார்ட்னர் இன் கிரைம். சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓஷோ சொன்ன ஒரு லவ்வோட கோட் பற்றி பார்த்துடலாம். அதோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். கோட் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு மலர், ஒரு பூவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பூவை வந்து ரசிச்சுக்கோங்க. ஆனால் அந்த பூவை வந்து பறிக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் பறிச்சிட்டிங்கன்னா அது வந்து செத்து போயிடும். இதோட மீனிங் என்னன்னா, உங்களுக்கு யாரையாச்சும் ஒருத்தங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களாவே இருக்க விடுங்க. அவங்கள வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இல்லை நீங்கள் மிரட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ட்ரூ லவ் கிடையாது அப்படின்னு வந்து ஓஷோ சொல்கிறாரு. அது வந்து என்ன, ஒரு அடக்குமுறை தான். செல்ஃப்லெஸ் லவ்னா எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து நம்மளோட அன்பை வந்து கொடுக்கறது தான் செல்ஃப்லெஸ் லவ். அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் வந்து நாம் யார் மேலே அன்பு வச்சுருந்தாலும் அது வந்து லவ் தான். இந்த சொசைட்டியில் லவ்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆணும் பொண்ணும் வைக்கிறது மட்டும்தான் லவ், மற்றதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. காதல் ஒரு பள்ளிக்கூடம்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கை நான் சின்ன வயசில் கேட்டப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் ஒரு சாங்கா, காதல் வந்து பள்ளிக்கூடமா அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாகவே கேட்காம விட்டுட்டேன். பட் அதை வந்து ரியலாக நீங்கள் கேளுங்க. கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், லவ்னா ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு தப்பான டாபிக் கிடையாது. அது வந்து யார் மேலே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான், அதான் லவ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் த லெசன். உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தாங்கன்னா இதில் இருக்கிற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்து நீங்கள் யார்கிட்டயாச்சும் சொல்லுங்கள். யாராச்சும் உங்களுக்கு லைஃப்பில் நல்லது பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் மேஜிக் தட் ஹேப்பன்ட் இன் மை லைஃப் அப்படி ஏதாச்சும் சொல்லுங்கள். ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு அப்ட்ராக்ட் ஃபீல் தான் ஹாப்பினஸ் கூட. ஸோ இந்த அப்ட்ராக்ட் ஃபீலிங்கை வெளிப்படுத்தி நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க. நான் நாளைக்கு மீட் பண்ணலாம். Until then, bye bye.